என்ன நட்சத்திரம் மேடம், பயங்கர டிசப்பாயிண்டிங்கா இருக்கீங்க போல. ஆமா, எந்த விஷயத்த பத்தி? ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி. ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தியா? நீ தானே வேண்டான்னு சொன்ன. இல்லனா கொஞ்சம் வெரைட்டியா ஃபர்ஸ்ட் நைட் இல்லாம ஃபர்ஸ்ட் டேவா வச்சுக்கலாமா? ஹே, நான் யோசிச்சுட்டு இருந்தது அங்க நடக்காதது பத்தியோ, இனி எப்பவும் நடக்கவே நடக்காத அந்த ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி இல்ல. இது வேற. வேற என்ன இருக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இல்லாம அண்ணாக்கும் பூமிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது. அண்ணாக்கும் பூமிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் பயங்கர ரொமான்டிக்கா நடந்து முடிஞ்சிருக்கும். நடந்து முடிஞ்சிருக்கும்னு சொல்றியா? கல்யாணத்துல 3 முடிச்சு போடுறது எவ்வளவு காமனோ, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதும் அந்த அளவுக்கு காமன். இங்க பாரு, என்னைக்காவது ஒரு நாள் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நீயும் சரண்டர் ஆயிடுவ. அன்னைக்கு நம்ம 2 பேரோட ஃபர்ஸ்ட் நைட். வாய மூடு. நடக்காதத பத்தி எல்லாம் பேசி என் உயிரை வாங்காத. நீ போ இங்க இருந்து. ஓஹோ, நம்ம கழுத்துல 3 முடிச்சு போட்டும் அண்ணனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் அண்ணனோட ஃபர்ஸ்ட் நைட் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? இன்னும் என்ன என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நீ கோவப்பட்டல, நான் ஹர்ட் ஆகி சும்மா பாத்துட்டு இருந்தேன். பார்த்தது போதும், வெளியே போ. சொல்லுமா, நீங்க எங்க போறீங்க? நம்ம டிராவல் ஏஜென்ட் கிட்ட சொல்லி டிக்கெட்ஸை புக் பண்ண சொல்றேன். ஆஸ்திரேலியாவா, சுவிட்சர்லாண்டா, மால்டிவ்ஸா, இல்ல ட்ரீம் டெஸ்டினேஷன் ஏதாவது இருக்கா? சொல்லுமா, நீ எங்க விருப்பப்படுறியோ அங்க நான் அனுப்பி வைக்கிறேன். சொல்லு நட்சத்திரா, மாமா கேக்குறாருல. கத்தாதடா. ஆஹா, ஊட்டியா? ஊட்டி போணுமா மாமா? ஊட்டியா? நம்ம பக்கத்திலேயே இருக்கிற ஊட்டி எதுக்குமா? ஊட்டியும் நல்லா தான் இருக்கும் மாமா. சரி, உங்க இஷ்டம். நம்ம டிராவல் ஏஜென்ட் கோயம்புத்தூர் வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட்ஸை புக் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க போறதுக்கு, டிராவலிங்க்கு ஒரு கார், தங்குறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், எல்லாத்தையும் நான் புக் பண்ண சொல்றேன். நீங்க போய் ரெடி ஆகுங்க. ரெடி ஆயிடுறோம் மாமா. மாமா நம்மள ரெடி ஆக சொல்றாரு. வா. வா. அம்மா, எனக்கு இந்த ஹாஃப் சாரி எல்லாம் சுத்தமா பிடிக்காதுமா. நான் இப்ப போட்டுக்கிறேன் பாத்தீங்களா, இந்த ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அடியே, என்னோட ஆசைக்காக ஒரு வாட்டி போட்டுக்கோன்னு சொல்றேன்டி. இந்த ஹாஃப் சாரில நீ அழகா இருந்தா இதே மாதிரி தான் இனிமே உனக்கு வாங்கி தருவேன்னு நான் சொல்லலையே. என் செல்ல தங்கம்ல, ப்ளீஸ்மா போட்டு காட்டு. செல்லம்ல. ஓகே, உங்களுக்காக நான் இத போட்ட உடனே கழட்டி போட்டுருவா சொல்லிட்டேன். அழகா இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் இதே ட்ரெஸ்ல இருன்னு என்கிட்ட எந்த ஐஸும் வைக்க கூடாது. சரிம்மா, நான் சமையல் செஞ்சிட்டு இருக்கேன், நீ போட்டுட்டு வா. ஒரே ஒரு வாட்டி இதுல உன்னை பார்த்து என் ஆசையை தீர்த்துக்கிறேன். சரியா? போ 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 போ, சீக்கிரம் போ. பூர்ணி, 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 பூர்ணி. இந்தா பூரி. சூப்பரா வந்திருக்கு சிவா, ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ சிவா. வெல்கம் பூரி. சரி, எனக்கு படிக்கிற வேலை நிறைய இருக்கு. ஓகே சிவா, கேரி ஆன். பூர்ணி, இங்க வா. வான்னு சொன்ன. என்னடி, நான் ஏன் ஆசைக்காக இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வான்னு சொன்னேன்.
என்கிட்ட தானே நீ ஃபர்ஸ்ட் காட்டணும். அம்மா அது அது வந்து என்னடி அந்த போட்டோ? கேஷுவலா தான் போட்டோ எடுத்தோம். உண்மையை சொல்லு. சொல்லன்னு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோமா? இதுதான் நடந்த விஷயம். கூட பொறக்கலனாலும் ஏன் தங்கச்சிங்க தான்னு பிந்துவுக்கும் இந்துவுக்கும் நீ எதை செய்யறதுக்கும் தயங்க மாட்ட. ஆனா பூர்ணி உன் கூட பிறந்த தங்கச்சிடா. பூர்ணியும் சிவாவும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அவன் சம்பந்தமே இல்லாம நடந்த தப்புல சிவா ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். மாமா சாரிடா சிவா, நான் யோசிக்காம கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லடா. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது. சரி வா உள்ள போலாம். சொல்லுங்க எஸ்பி சார். என்ன அந்த ககனை வீட்டுக்கு கூப்பிட்டு புது மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் செஞ்சு அனுப்புனீங்களாமே? அவன் என்னோட எதிரிங்கிற விஷயத்த நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு அவனுக்கு மரியாதை கொடுத்தீங்களோ அதை விட 2 மடங்கா என்கிட்ட அவன் கேவலப்பட்டு நிப்பான். அவன் என்ன ரொம்ப மோசமா அடிச்சிருந்தான். டிபார்ட்மெண்ட்ல அவன் தான் அடிச்சான்னு சொல்ல முடியாத நிலைமையில வந்து நான் நிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவன் என்கிட்ட அவமானப்பட்டு நிப்பான்.